ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தமிழக பாஜகவின் நட்சத்திர முகமாக கடந்த 4 ஆண்டுகளாக களத்தில் அனல் பறக்க செயல்பட்ட அண்ணாமலை திடீரென தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. பாஜக தொகுதி பொறுப்பாளர் பொறுப்பை விட்டு விலக தந்தையின் உடல்நிலையே காரணம் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. ஆனால் அது மட்டும் காரணமில்லை என்கிறார்கள் பாஜகவின் உள் விவகாரம் அறிந்தவர்கள். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி 234 தொகுதிகளுக்கும் 72 பொறுப்பாளர்களை நியமித்தார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். பாஜக நேரடியாக போட்டியிட வாய்ப்புள்ள ஊட்டி, திருப்பூர் வடக்கு, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் எல் முருகனும், சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், விருகம்பாக்கம், பத்மநாபபுரம் ஆகிய தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் நியமிக்கப்பட்டிருந்தனர். இதேபோல தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா உள்ளிட்டோருக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்த பொறுப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியிலேயே தங்கி தொகுதி முழுக்க 2 முறையாவது பிரச்சாரம் செய்ய வேண்டும், அவ்வப்போது சக்தி கேந்திர நிர்வாகிகளை சந்தித்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. பாஜகவின் நட்சத்திர தலைவரான தன்னை வெறும் 6 தொகுதிக்குள் முடக்கும் முயற்சி இது என்று கருதியது அண்ணாமலை தரப்பு. தமிழக பாஜக தலைவராக பலர் பொறுப்பு வகித்திருந்தாலும் கட்சியையும் கூடவே தனக்கான தனி செல்வாக்கையும் வளர்த்தெடுத்தவர் என்ற பெயர் அண்ணாமலைக்கு உண்டு. பாஜகவை பிரதான எதிர்க்கட்சியாக முன்னிறுத்துவதற்காக அவர் மாநில தலைவராக இருந்தபோது அதிமுகவுடன் கடுமையாக முரண்பட்டார். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக பாஜக தலைமையில் ஓர் அணி அமைக்கப்பட வேண்டும் என்பது அவரது தரப்பின் விருப்பமாக இருந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் அவரது விருப்பத்துக்கு மாறாக அதிமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டுவர விரும்பியது டெல்லி. அந்த கூட்டணி சுமூகமாக அமைவதற்காகவே அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் அப்போது பேச்சு எழுந்தது. மாநில தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் அதற்கு இணையான அதிகாரமிக்க தேசிய அளவிலான பொறுப்புகள் அண்ணாமலைக்கு வழங்கப்படும் என்று அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் 10 மாதமாகியும் அவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படாதது அவரது ஆதரவாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தனிப்பட்ட காரணத்தால் 6 தொகுதிகளின் தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து அவர் விலகுவதாக அறிவித்திருப்பது விவாதங்களை கிளப்பியுள்ளது. நான் நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அண்ணா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் என் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸ்ல இருக்காங்க. ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேற என்ன சொல்றாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. உள்ளுக்குள்ள நாங்கள் பேசிக்கிறோம். இப்போதைக்கு அதிகமாக டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்கு. அதனால அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்பந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறேன். சிங்காநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு தலைவர் வருவாங்க, பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய 6 இதுக்கும் பண்ணுவாங்க. ஆனா அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இருக்கு. கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேன். தனிப்பட்ட காரணங்களுக்காக பணியை பாதையில் விடக்கூடியவர் அல்ல அண்ணாமலை என்பதால் இந்த விலகல் மூலம் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவிற்கு அவர் ஏதோ செய்தி சொல்ல விளைவதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அதிமுக கூட்டணியில் 3 பங்கு தொகுதிகளிலாவது, அதாவது குறைந்தது 70 தொகுதிகளில் பாஜக போட்டியிட வேண்டும் என்று விரும்பினார் அண்ணாமலை. ஆனால் 25 முதல் 30 தொகுதிகளுக்குள் பங்கீட்டை இறுதி செய்ய பாஜக ஒப்புக்கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியானது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மறைமுக எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் பணிகளிலிருந்து அண்ணாமலை விலகி நிற்கிறாரா என்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றன. அரசியல் களத்தில் தனக்கென்று தனி ஆதரவு தளத்தை உருவாக்கியுள்ள அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க உள்ளதாக ஏற்கனவே பேச்சுகளும் வலம் வந்தன. அதே சமயம் விரைவில் அசாம், குஜராத், மத்திய பிரதேச மாநிலங்களில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளதால் ராஜ்யசபா MP பதவியை எதிர்பார்க்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.
தமிழக பாஜகவின் நட்சத்திர பிரச்சாரகரான அண்ணாமலையின் விலகல் தற்காலிக பின்வாங்கலா அல்லது அரசியலிலிருந்தே ஒரு இடைவெளியா என்பது பேசுபொருளாகி இருக்கிறது. இன்னொரு புறம் அண்ணாமலையை சமரசப்படுத்தும் முயற்சிகளும் தொடங்கி இருப்பதால் அண்ணாமலையின் இந்த ஒத்துழையாமை போராட்டம் வெல்லுமா என்பது இன்னும் சில நாள்களில் தெரிந்துவிடும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.